கடனாச்சாரிய கவிதார்க்கே கேசரி வேதாந்தாச்சாரியவல்யுவாமே சன்னிசத்தாம் சதா ஹதி ஸ்ரீசைல வம்சரிஜதாதரசந்தோனே ஆதாம் துருவாத்தவந்தம் ஸ்ரீமந்த சம்ப குருவரிய கிருபாத்தபோதம் ஸ்ரீதேவநாத குருமாத்மகுணாட்யமேடே சித்தே வித்பத்திராத்யா நபவதி நதி லக்ஷணாத் யுஜ்யதேஸ்மின் ஸ்லோகத்துல இந்த 4 சூத்திரங்கள்லையும் சொல்லப்பட்ட நியாயங்களை காண்பிச்சார். சித்தே வியுற்பத்தி உண்டு, பிரம்மமானது லட்சணங்கள்னால அறியப்படலாம். 3வது சூத்திரத்துல பிரம்மமானது சாஸ்திரத்தினால்தான் வேத்தியம், அனுமானத்தினால வேத்தியம் அல்ல. 4வது சூத்திரத்துல பிரம்மமானது ஸ்வயம் பிரயோஜனம், சித்த வஸ்துவா இருந்தாலும் கிரியாரூபமாக இல்லாத போனாலும் நிதி திருஷ்டாந்தத்தினால ஸ்வயம் புருஷார்த்தம் ஆறுது பிரம்மம். பிரம்ம ஞானமானது ஸ்வயமே பலமாக ஆறுது, பிரம்ம ஞானம் பலமாக ஆறுது அப்படின்னு சாதிச்சார். பிரம்மம் ஸ்வயம் புருஷார்த்தம், பிரம்ம ஞானம் பலம். பிரம்ம ஞானம் எப்படி சபலமாறுது, பிரம்ம ஞானம் சபலமாறுது அப்படி கூட வச்சுக்கலாம். நிதி ஸ்வகிருஹே நிதிரஸ்தின்ற வாக்கியத்தை கேட்ட பின்பு வரக்கூடிய ஞானத்தை திருஷ்டாந்தமாக வச்சுக்கணும். இதுக்கு மேல அழகான ஒரு ஸ்லோகம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அன்வாருஹ்யவாதத்தை ஆசிரியக்கலாமே. அன்வாருஹ்யவாதம்னா இப்ப என்ன கேட்டார் பிராபாகரர் சுவாமி? சித்தே வியுற்பத்தி வராது. சித்தமான பிரம்மத்துல முதல்ல சக்தியை கிரகிக்க முடியாது. கிரகிக்க முடியாத போனால் பிரம்ம விஷயகமான சாப்தபோதம் வராது. இதுதானே கேட்டார். அதை ஒத்துக்கலாமே. அந்த கேள்வி அப்படியே ஒத்துண்டு சமாதானம் சொல்லிடலாமே. நமக்கு தேவையானது என்ன? பிரம்ம விசாரம் பண்ணணும். பிரம்ம விசார ஆரம்பணியாக ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு தேவையானது அதுதானே. இந்த அன்வாருஹ்யனா அபியுபகம்யா, நமக்கு அனிஷ்டமா இருந்தா கூட ஒத்துக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா சாஸ்திரத்துல. இப்போ தார்க்கிகன் சப்தத்தை திரவியம்னு ஒத்துக்கல. மீமாம்சகால் சப்தத்தை திரவியம்னு ஒத்துருக்கார். ஆனா சப்தம் நித்தியமா அனித்தியமானு விசாரம் வந்தது. தார்க்கிகன் என்ன பண்றான்? சப்தம் அனித்தியம்னு சொல்றான். மீமாம்சகன் சப்தம் நித்தியம்னு சொல்றான். இப்ப இந்த நித்தியானித்திய விசாரம் வரும்பொழுது மீமாம்சகன் சப்தம் திரவியம்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதுல இறங்கிட்டான். அப்ப இறங்கிட்டானா அப்போ தார்க்கிகன் சொல்லுவான், அஸ்து திரவியம் சப்த. பாஷ்யத்துல இருக்கு, திரவியம் சப்தம் திரவியமாகவே இருக்கட்டுமே, இருந்தாலும் அது நித்தியம் கிடையாது. இதுக்கு அபியுபகம சித்தாந்தம்னு பேரு. அவ எதிரி சொல்றத கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு நமக்கு முக்கியமான விஷயத்தை சாதிச்சிடணும். முக்கியமான விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்வா. இது அபியுபகம சித்தாந்தம்னு நியாய சூத்திரங்கள்ல பாஷ்யத்துல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் சித்தமான வஸ்துல விற்பத்தி கிடையாதா? இல்லாத போகட்டும். பிரம்மத்துக்கு லட்சணங்கள்னால பிரதிபத்தி வராதா? ஞானம் வராத போகட்டும். இருந்தாலும் பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யுக்தியை இங்க காண்பிக்கிறார். சித்தே வியுற்பத்யபாவே ஸ்வரிவ பலதயா லக்ஷ்மபங்கேச்ச லப்யம் பிரம்ம அந்யோக்தியா அனுமான பிரமிதமபி பவது அம்சதா சாஸ்திரவேத்யம் வித்யர்த்தத்வேபி அபாதாத் பரவிஷய வசஹ ஸ்வார்த்தமானம் பவேதிதி
அன்வாருஹ்யோக்தி தைன்யம் நஹி சகத ரிஜு சூத்திரகிருத் வாவதூகா. என்ன சொன்னார்? சித்தே வியுற்பத்திய பாவே, சித்தமான பதார்த்தத்துல வியுற்பத்தி இல்லை. அதானே சொன்ன போட்டோம். சித்தமான பதார்த்தத்தை விற்பத்தி இல்லை அப்படின்னா எப்படி சுவாமி இத தெரிஞ்சுக்க முடியும்னார்? ஸ்வரீவ பலதயா அப்படின்னா, இப்ப பாருங்களேன், ஸ்வஹா அப்படின்னா சொர்க்கம். சொர்க்கம் இப்போ சொர்க்கம் சொர்க்கம் இருக்கும் இல்லையோ, என்ன சொர்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ? சொர்க்கத்தை யாராவது பண்றாங்க? என்ன கிரியை தான் பண்ணக்கூடியது. பிரம்மமானது சொர்க்கம் மாதிரி பலமாக சித்திக்கிட்டமே. பிரம்மவிதா புரோதி பரம். பரம்னா பிரம்மம் தானே. பிரம்மவித்து பிரம்மத்தை அடையறான். பிரம்மம் பலம் தானே. பலமாக பிரம்மம் தோணட்டும். என்ன பலமாக பிரம்மமானது தோணட்டும் அப்படின்னார். எப்படின்னா பலம் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? சுவாமி பிரம்மன்ற சித்தமான பதார்த்தம், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். பலம்லாம் சித்தமான வஸ்து தானே. அது சொர்க்கம்ன்றது என்ன பண்ணக்கூடியதா? கிரியாரூபமா? வாக்கியத்துல இருந்து சொர்க்கத்துக்கு ஞானம் வருதா இல்லையா? அதே மாதிரி பலமாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். பலமாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ என்ன கேட்டார்னா சுவாமி, இந்த பலம்ன்றது சித்தமா அசித்தமா அப்படின்னு கேட்டார். அதாவது என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதஞ்ச தத்பதம் தத் சுகம் ஸ்வப்பதாஸ்பதம்னு ஒரு ஸ்லோகம். இது ஸ்ருதி வாக்கியம். சொர்க்கம்னா என்னன்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு லட்சணம் இந்த ஸ்ருதி வாக்கியத்தினால சொல்லப்படுறது. என்ன துக்கேன சம்பின்னம், எங்க துக்கம் இல்லையோ அப்படியே ஆரம்பிக்கிறது. நச்சகிரஸ்தம் அனந்தரம், திரும்ப நச்சகிரஸ்தம் அனந்தரம், அதுக்கப்புறம் துக்கத்தினால கிராசம் இருக்காது, பிடிப்பு இருக்காது. அபிலாஷ உபநீத, நம்ம அபிலாஷ அப்படின்னா இச்சையினால நம்மளுக்கு கிடைக்கிறது சொர்க்கம். இதுக்குதான் சொர்க்கம்னு பேரு அப்படின்னு சொல்றார். இப்போ எப்படியானால் சொர்க்கத்தை குறிப்பிடுற வேத வாக்கியத்தினால சொர்க்கத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோமோ, அதே மாதிரி குண விபூத்தியாதி விசிஷ்டமான பிரம்மம் இருக்க, அதுவும் வேத வாக்கியத்தினால தெரியறது, உபனிஷத் வாக்கியங்கள்னால தெரியறது, பலமாக தெரியறது, பலமாக தெரியறது. அதே மாதிரி பிரம்மத்துக்கு சித்தத்துவம் இருந்தாலும் அதுக்கு விற்பத்தி சித்தமா இருக்கிறதுனால அதுல விற்பத்தி வராது, சக்தி கிரகம் வராதுன்னு சொன்னாலும் ஸ்வயம் சித்தமாயிருக்கிற சொர்க்காதிகள் மாதிரி, ஸ்வயம் சித்தமாயிருக்கிற சொர்க்காதிகள் மாதிரி பிரம்மம் என்கிற வஸ்து பலமாக விதி வாக்கியத்துல அன்வயிக்கலாம். விதி வாக்கியத்துல செயலாக அன்வயிக்காட்டா கூட பலமாக அன்வயிக்கலாமே. விதி வாக்கியத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே செயலானா இல்லையே. இப்ப எஜேத சொர்க்க காமகன்னா யாகம்னா செயல், சொர்க்கம் செயலா? அதே மாதிரி பிரம்மமும் ஆகலாமே. ஏன் நீங்க பிரம்மத்துல எதுக்கு பிரம்மத்துல விற்பத்தியை ஒத்துக்கணும்? ஸ்வஹ இவ பலதயா லக்ஷ்மபங்கேச்ச லப்யம். அழகா சொல்ற. பிரம்மன் சேர்த்துக்கணும். பிரம்மமானது லக்ஷ்மண லக்ஷணம். லக்ஷணம் இல்லாட்டா கூட பிரம்மமானது லப்யம்.
லட்சணம் இல்லாட்டா கூட பிரம்மமானது லப்யம் அப்படின்னார். அது எப்படி? உதாரணம் சொல்லட்டோமா? புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல பல பேரை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். அதுக்குதான் லட்சணமா இருக்கு. தசரதன் ஆசீன் தசரதோ நாம ரசகுஞ்சரவாச்சிமான். தசரதன் ஒரு மகாராஜா இருந்தார். உடனே சுவாமி தசரதன் லட்சணம் சொல்லல, அதனால தசரதனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி லட்சணம் இருந்தாதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இத்திஹாச புராணங்கள்ல சொல்லியிருந்தா ஒத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி குண விபூத்தியாதி விசிஷ்டமான பிரம்மத்தை உபனிஷத்துக்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்யோக்தியா அனுமான பிரமிதமபி பவத்து. அந்யோக்தியா அனுமானம், அதே மாதிரி அனுமான பிரமிதமா இருந்தா கூட அனுமானத்தினால அறியப்பட்டாலும் பிரம்மமானது ஒத்துக்கப்படலாம். அம்சத சாஸ்திர வேத்தியம்னு. என்ன சுவாமி, அனுமானத்தினால பிரம்மம் சித்திக்கிறது, சித்திச்சு போட்டவே உமக்கு என்ன நஷ்டம்? சுவாமி, அப்பிராப்தியை சாஸ்திரம் அர்த்தவத்துன்னு இருக்கே, சாஸ்திரம் வியர்த்தமா போயிடுமே. அனுமானத்தினால் ஈஸ்வரன் சித்திச்சான்னு சொன்னா அப்படின்னா, அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திக்கட்டும், தார்க்கிகன் சொல்ற மாதிரி அவனுக்கு அம்சத்தக தான் சித்தி. குண விபூத்தியாதிகள் உபனிஷத்தால் தான் சித்திக்கும். அது தார்க்கிகனால அனுமானத்தினால சாதிக்க முடியாது. அம்சத்தக சித்திச்சு போட்டமே. வித்யர்த்தத்வேபி அபாதாத். அதாவது பரவிஷய வச்சக வித்யர்த்தத்வேபி. அதாவது என்ன சொன்னார்னா, இந்த பரபிரம்ம பிரதிபாதகமான வேதாந்த வாக்கியங்கள் வித்யர்த்தத்வேபி அபாதாத்ன. விதி அர்த்தத்வேன, விதியோட அர்த்தம்னு அர்த்தம் இல்லை, விதிக்கு சேஷமாக சேரது. இப்போ வாயுக்கு ஸ்வேதமால பேத பூதிகாமான வாக்கியம் இருக்கு. வாயுர்வைக்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதே ஏனோபத ஸ்வேன பாகதே ஏனோபதாவதி. இந்த வாக்கியம் இருக்கு பாருங்க. இது என்ன வாக்கியம்? அர்த்தவாத வாக்கியம். இந்த அர்த்தவாத வாக்கியமானது விதி வாக்கியத்துக்கு சேஷமாக இருந்து கொண்டு பிரமாணமா இருக்கும் இல்லையோ. ஸ்துத்யர்த்தேன விதீனாம் ஸ்யூன் ஜெய்மினி சூத்திரம். விதினா து ஏக வாக்கியத்வாத் ஸ்துத்யர்த்தேன விதீனாம் ஸ்யூன்னு ஜெய்மினியுடைய வாக்கிய சூத்திரம். அதாவது அர்த்தவாதங்கள்லாம் விதிக்கு சேஷமாக இருந்து கொண்டு பிரமாணமாக இருக்குன்னு சொன்னார். சரியா இருக்கா? அப்ப இப்போ என்ன இதுல தப்புன்னு? இங்க நிதித்தியாசித்தவ்யாங்கிற விதி எடுத்துக்கிறதா? இங்க நிதித்தியாசித்தவ்யான்னு விதி எடுத்துட்டு அதுக்கு சேஷமாக உபனிஷத் வாக்கியங்கள்லாம் பிரமாணமா இருக்கட்டுமே அப்படின்னார். ஸ்வார்த்தமானம் பவேதிதி. ஸ்வார்த்தே சொம் அப்படின்னா வேதாந்த வாக்கியங்கள் தன்னுடைய அர்த்தத்தில் மானம் பிரமாணமாக ஆகட்டுமே அப்படின்னு கேட்டார். இப்ப என்ன கேட்ட தாத்பரியம் என்னன்னா, எது கஷ்டப்பட்டு சித்தமா இருக்கிற வஸ்துல கூட வாக்கியங்களுக்கு பிராமாண்யம் உண்டு, பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவம் லட்சணம் உண்டு, அந்த லட்சணத்தால பிரம்மத்துக்கு பிரதிபத்தி உண்டு, பிரம்மமானது சாஸ்திரத்தினால மட்டும் வேத்தியம், சித்தமா இருக்கிற பிரம்மமானது ஸ்வயம் புருஷார்த்தம், அதனால வேதாந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணமா ஆகும். இப்படிலாம் ஏன் கஷ்டப்பட்டு சொன்னார் அப்படின்னார். அன்வாருஹ்யோக்தி தைன்யம் நஹிர சகதர்ஜு சூத்திரகத்து. சூத்திரக்காரர் இருக்கிற அவர் வாவதூக்கர். அவர் வாவதூக்கர்னா வாதம் பண்றதுல குஷலர். சூத்திரகிருத்து வாவதூக. வியாசர் அவர் சாதாரணப்பட்டவரா? அவர் இந்த ரிஜுகுனா மனசு வாக்கு கர்மா, இது மூணுலயும் ஒரு நேர்மை உள்ளவர். இது மூணும் அவருக்கு நேர் கோடுல இருக்கும். எத்தி மனசாத்தியாயதி தத் வாச்சா வதத்தி தத் கர்மணா கரோதி. அப்படிப்பட்டவர் இவர்.
என்ன இவர் ரிஜுகு, அவர் வந்து அன்வாருஹ்யோக்தி தைன்யம் நகி சகதே. இத அன்வாருஹ்யோக்தின்னு ஒரு தைரியம், நீ சொன்னது ஒத்துக்கிறம்பா, ஒத்துண்டு என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னா நேர்மை இல்லாத போயிடுறது இல்லையா? இவரை ஒத்துக்க முடியுமா இவரால? என்ன இப்போ நம்ம இப்போ இருக்க இப்போ அத்வைத மதத்தை கண்டனம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்றா, நிர்விசேஷம் பிரம்ம அப்படின்னு அவ சொல்றா. நிர்விசேஷம் பிரம்மன்னு ஒத்துண்டே நான் வந்து ஜெகத்துக்கு சத்தியத்துவம் சொல்றேன்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும் அது? பிரம்மத்துக்கு நிர்விசேஷத்துவத்தையே ஒத்துண்டு ஜெகத் சத்தியத்துவத்தை பிரதிபாதனம் பண்ற ஆரம்பிச்சான்னா பண்ணவும் முடியாது. அப்படி சொல்றது தப்பு. அன்வாருஹ்யோக்தி தைன்யம் நை சகதே ரிஜுகு சூத்திரகிருத் வாவதூகா சித்தே வியுத்பத்யபாவே ஸ்வரிவ பலதயா லக்ஷபங்கே ச லப்யம் பிரம்ம அந்யோக்தியா அனுமான பிரமிதமபி பவத்து அம்சதா சாஸ்திரவேத்யம். இந்த பிரம்மன்றது தேகலி தீப நியாயத்தினால் 2 இடத்துலயும் சேருறது. அதாவது லக்ஷபங்கே ச லப்யம் பிரம்ம, பிரம்ம அந்யோக்தியா அனுமான பிரமிதமபி அப்படின்னு சொல்லலாம். வித்யர்த்தத்வே பி அபாதாத் பரவிஷய வச்சः வித்யர்த்தத்வேபி விதிசேஷத்வேபி பரவிஷய வச்சः அபாதாத் பாதிதமா இல்லாதபடியால சுவார்த்தமானம் பவேதிதி எந்த விஷயத்திலையும் பாதம் வரலையே. அன்வாருஹ்யோக்தி தைன்யம் நைசஹத ரிஜு சூத்திரகிருத் வாவதூகா அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்ப அழகா சொல்றார். ஹிருதி அந்யத்து, ஹிருதி அந்யத்து வாச்சி அந்யத்து சூத்திரக்காரர் கிடையாதான் அப்படின்னு சித்தாமணியில சாதிச்சிருக்கார். துவாபியாம் ஆதௌ பிரதீதி பிரஜனன முதித்தம் சித்தரூபே பரஸ்பின் துவாபியாம் வைஃபல்ய சங்கா ததனு பரிஹிருதா சாஸ்திர தஜ்ஜன்ய புத்தியோ ஔச்சித்யானேக பாஷ்ய ஸ்வரசகதவதி கதிமதி பிரார்த்தனே வர்த்தனீயம் சாஸ்திராரம்பார்த்தமேகம் திருதயமிக பரம் சாஸ்திரமித்யாஹுரேகே. அதாவது துவாபியாம் ஆதௌ, இப்போ 4 சூத்திரங்களும் சாஸ்திராரம்பார்த்தம்னு சித்தாந்தம். முதல் 2 சூத்திரம் எடுத்துக்கோங்க. முதல் சூத்திரம் என்னது? அதாதோ பிரம்ம ஜிக்யாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ. இந்த 2 சூத்திரம் என்ன பண்றது? 2 சூத்திரங்கள்னால பிரதீதி பிரஜனன முதித்தம், பிரம்ம விஷயகமான பிரதீதி ஜாயத்தே அப்படின்னு சொன்னார். ஏன்னா சித்தமான வஸ்துல விற்பத்தி சக்தி கிரகமே இல்லை அப்படின்னால் சித்தமான பிரம்ம விஷயகமான சித்தமான பிரம்மத்தை விஷயீகரிக்கிற சாப்தபோதம் வராது, பிரதீதி வராது. கேள்வி, சரி சித்தமான வஸ்துல பிரதீதி வரும் சுவாமி, ஒத்துக்கிறேன். ஆனா பிரம்மத்துக்கு பிரதீதி வராது. ஏன்னா பிரம்மத்துக்கு லட்சணமே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டா ஜன்மாத்யஸ்ய யதஹ சித்த ரூபே பரஸ்மின் பிரதீதி பிரஜனனம் உதிதம் ஆதௌ துவாபியாம். முதல்ல 2 சூத்திரங்கள்னால துவாபியாம் வைஃபல்ய சங்கா, அடுத்த 2 சூத்திரங்கள்னால இந்த சாஸ்திரமானது வியர்த்தம். அப்பிராப்தை சாஸ்திரம் அர்த்தவத், வேதாந்தமே வியர்த்தம். வேதாந்தம்னா உபனிஷத்துகள் வியர்த்தம்னால் இந்த விசாரம் எதுக்கு? சாஸ்திரம் வியர்த்தம். ஏன்னா பிரமாணாந்தரேன தெரிஞ்ச பிரம்மத்துல சாஸ்திரம் பிரவர்த்திக்காது, உபனிஷத் பிரவர்த்திக்காது அப்படின்னு கேள்வி. அடுத்ததுல கேள்வி என்ன? சரி பிரம்மம் சாஸ்திரீக வேத்தியமா இருக்கட்டும், இருந்தாலும் இந்த சாஸ்திரமானது பிரவிற்த்தி நிவிற்த்தி அன்பய வத்தா இருந்தாதான் சாஸ்திரம். பிரவிற்த்திர்வா நிவர்த்திர்வா நித்தியேன கிருதகேனவா பும்சாம் ஏனோபதிஷ்யேத தத் சாஸ்திரம் அபிதீயதே. அதாவது
நித்தியேன கிருத்தகேனவா, நித்தியம்னா வேதம், கிருத்தகம்னா வேதத்தை அனுசரிக்கிற கல்பசூத்திரங்கள் முதலானது. இப்போ வைபல்ய சாஸ்திரத்துக்கு வைபல்யத்தை சொன்னார், சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு வைபல்யத்தை சொன்னார். சாஸ்திரத்திலே வரக்கூடிய ஞானம் விபலம், ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போற? பிரவருத்தி பண்ண போறியா, நிவர்த்தி பண்ண போறியா? இல்லையா? இப்போ எஜேத அப்படின்னா யாகம் பண்ணுவான், நகளஞ்சம் பக்ஷயேத் அப்படின்னா களஞ்ச பக்ஷணம் பண்ணாம இருப்பான். இந்த பிரம்மத்தை பத்தி சொல்ற சாஸ்திரம் இருக்க, வேதாந்தங்கள் பிரம்மத்தை சொல்றது நம்ம காதாலையும் கேட்டுக்கிறோம், என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதுக்கு என்ன சமாதானம் சொன்னார்? நிதி திருஷ்டாந்தத்தினால பிரம்மம் ஸ்வயம் புருஷார்த்தம், இதுவே ஸ்வயம் பிரயோஜனம். மற்ற இடங்கள்லாம் இதனால பிரயோஜனம் வரும், யாகத்தை பண்ணால் பிரயோஜனம் வரும், பிரம்ம ஞானமே பிரயோஜனத்தை கொடுக்கும், அதுவே பிரயோஜனம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ததனு பரிகிருத்தா சாஸ்திர தஜ்ஜன்ய புத்தியோ, சாஸ்திரஸ்ய வைபல்ய சங்கா பரிகிருத்தா திருத்தீய சூத்திரேண, சாஸ்திரஜன்ய ஞானஸ்ய வைபல்ய சங்கா விபலத்வ சங்கா பரிகிருத்தா சதுர்த்த சூத்திரேண. சொல்றார், ஔச்சித்ய அநேக பாஷ்ய ஸ்வரச கதிமதி பிராக்தனி வர்த்தனீயம். இந்த ஈயம் இப்ப சொன்ன மார்க்கம் இருக்க, இது பிராக்தனமான மார்க்கம். மேகநாதாரி சூரியன் ஒருத்தர், அவருக்கு முன்பட்டவர் ராமமிஸ்ரர், ஸ்ரீராமமிஸ்ரர். இவாளுக்கெல்லாம் முன்பட்டவாளுடைய மார்க்கம் இது எப்படின்னா, அநேக பாஷ்ய ஸ்வரச கதிமதி, அநேக பாஷ்ய வாக்கியங்களுடைய ஸ்வரசமான கதியை கொண்டது இது. அநேக பாஷ்யங்களுடைய ஸ்வரசமான கதியை கொண்டது, அநேக பாஷ்ய ஸ்வரச கதியை கொண்டது. அதுல ஔச்சித்யம் வேற இருக்கு அப்படின்னு. எப்படின்னா, ஔச்சித்யம்னா என்ன? ஔச்சித்யம்னா ஒரு ஒரு ஒற்றுமை. அதுல ஒரு உச்சிதத்தா அப்படின்னா தமிழ்ல அது ஒத்து வருதுன்னு சொல்றாங்க இல்லையோ, ஒத்து வருது, ஏற்புடையது. என்ன ஔச்சித்யம் இருக்கு அதுல. என்னன்னு கேட்டா, கிரந்தத்தை ஆரம்பிக்கச்ச அனுபத்த சதுஷ்டயம் சொல்லணும், இப்போ அனுபத்த சதுஷ்டயம்னா என்ன? விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், அதிகாரி. இங்க யாரு அதிகாரி? முமுக்ஷு அதிகாரி, விரக்தனா இருக்கிறவன், சம்சாரத்துல விரக்தனா இருக்கிற முமுக்ஷு அதிகாரி. இது முதல் அதிகாரத்துல தெரிஞ்சது. விஷயம் என்னது? பிரம்மம். அது தித்தியாதிகரணத்துல தெரிஞ்சது. லட்சணம் சொன்னாதான விஷயம் தெரியும், பிரம்மன்ற விஷயம் தெரியும். மூணாவது அதிகரணத்துல சம்பந்தம் தெரிஞ்சது. பிரதிபாத்திய பிரதிபாதக பாவக, சாஸ்திரம் பிரதிபாதகம், பிரதிபாத்தியம் பிரம்மன் தெரிஞ்சதே. அப்பிராப்தி சாஸ்திரம் அர்த்தவது மானாந்தர சித்தத்வா பாவே, வேற பிரமாணத்தால் சித்திக்காத போனா அது தெரிஞ்சது. நாலாவது அதிகரணத்துல என்ன தெரிஞ்சது அப்படின்னா பிரயோஜனம் தெரிஞ்சது. அப்போ 4 அதிகரணம் தேவையா இருக்கா இல்லையா? சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக 4 அதிகரணம் தேவையா இருக்கு, ஔச்சித்யம் இருக்கு. இது பாஷ்யத்தினுடைய ஸ்வரசகதி, பாஷ்யம் போற ஒரு பாஷ்யத்தினுடைய ஒரு ஒரு சரியான வழி அது. எப்படின்னா, கிந்தத் பிரம்ம யத் ஜிக்யாஸ்யம் உச்சத்தேன்னு 2வது அதிகரணத்துல ஆரம்பிச்சார். கிந்தத் பிரம்ம எது ஜிக்யாஸ்யம் உச்சத்தேன்னு சொன்னார். அப்போ பூர்வாதிகரணத்தினுடைய சேஷம் தானே இது அப்படின்றார். 3வதுல வேதாந்த வேத்தியம் இத்யுக்தம் தது அயுக்தம்னு ஆரம்பிச்சார். வேதாந்த வேத்தியம் இத்யுக்தம் தது அயுக்தம்னு ஆரம்பிச்சார். அப்போ
அனுமானத்தால தெரிஞ்சுடுத்துனா ஜிக்யாசை பண்ணக்கூடாதுன்னு கேள்வி. அதாவது இந்த சாஸ்திராரம்பத்துக்கு தேவையான அம்சங்கள் தொடருது. 4வது அதிகரணத்துல என்ன பண்ண, பிரம்மன சாஸ்திரம் பிரதிபாதயதி ஆசங்கியாக அப்படின்னு, பிரம்மத்தை சாஸ்திரம் ந பிரதிபாதயத்தின்னு ஆசங்க பண்ணி கேட்கிறார். அப்போ சாஸ்திர இது எல்லாம் ஒண்ணுத்துக்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு. என்ன ஈக்ஷத் அதிகரணத்துல என்ன பண்ற திருமல்லியா, பிரம்ம ஜிக்ஞாஸ்ய வித்துக்தம்னு முடிச்சுட்டார். ஈக்ஷத் அதிகரணத்துல ஆரம்பிக்கச்ச பிரம்ம ஜிக்ஞாஸ்யம் இது உக்தம்னு, அத அத வந்து உபோத்காதத்துல சேர்க்கல, உக்தம்னு சொல்லிட்டார். மத்த 4 அதிகரணத்திலையும் பிரம்மன பிரதிபாதயதி அப்படின்னு 4வது அதிகரணத்தை சொல்லியிருக்கார். அதனால அநேக பாஷ்ய ஸ்வரசமான ஒரு கதியை கொண்டது இந்த பிராச்சீனமான மார்க்கம். சில பேர் என்ன சொல்றா, சாஸ்திராரம்பார்த்தமேகம் திருதயம் ஏகம் திருதயம் மிக பரம் சாஸ்திரம் இத்தியாவும் ஏகே. இன்னும் சில பேர் சொல்றா, சுவாமி ஒரு அதிகரணம் தான் சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக, மற்றதெல்லாம் சாஸ்திரம் தான். 2வது அதிகரணத்துல சாஸ்திரம் தான், சாஸ்திராரம்பார்த்தம் இல்லை அப்படின்னு அவா சொல்றா. அவா சொல்றாருக்காள் இல்லையா, சுவாமி சிந்தாமணிக்காரர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்ய துரந்தரா இருக்கிறார் ஆத்ரேய ஆச்சாரியர் அப்படின்னு, கிடாம்பி ஆச்சாரியர்னு திருநாள். ஆத்ரேய ஆச்சாரியர்னு திருநாமம் சொல்லிட்டாரு. அவர் நம்ம ரகசிய திரேசார பரம்பரையில வர, நம்ம ஸ்ரீபாஷ்ய பரம்பரையில இல்ல, அவர் ரகசிய திரேசார பரம்பரையில கிடாம்பி ஆச்சான் வர. கிடாம்பி ஆத்ரேய ஆச்சாரியர், ஸ்ரீவிஷ்ணு சித்தர், வரதாச்சாரியர், வாதிஹம்சாம்புவாகர், இவா எல்லாருடைய மதம் இது அப்படியே சாதிக்கிறார் சிந்தாமணியில. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நயத்யுமணி முதலான கிரந்தங்களை பண்ணவர் மேகநாதாரி சூரி. மேகநாதாரி சூரி அவர் வந்து மேகநாதாரி சூரி என்ன பண்றார், இந்த சாஸ்திராரம்பார்த்தம் ஏகம், இந்த ஒரு சூத்திரம்தான் சாஸ்திராரம்பார்த்தம் இருக்கு, மத்ததெல்லாம் வந்து சாஸ்திரம்னு சொல்றார். அவர் சொல்றதுக்கு உபபத்தி 2 உபபத்தி இருக்கு அவர் சொல்றதுக்கு. என்ன உபபத்தி அப்படின்னா, ஒரு உபபத்தி சர்வத்திர பிரசித்தோபதேசாதுன்னு அதிகரணம் இருக்கும் இல்லையோ, அந்த அதிகரணத்துக்கு முன்னாடி முதல் பாதத்துல என்ன சொன்னோம்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் அழகாக விவரிக்கிறார். அதுல சாஸ்திராரம்ப சித்தையேன்னு ஒரு பதம் இருக்கு. சாஸ்திர ஆரம்ப சித்தையேன்னு முதல் அதிகரணத்துக்கு சேர்ந்ததாகத்தான் இருக்கு. முதல் அதிகரணத்துக்கு சேர்ந்ததாதான் சாஸ்திராரம்ப சித்தையேன்னு இருக்கு. அப்ப என்ன தெரியறதுன்னா முதல் அதிகரணம் மாத்திரம்தான் சாஸ்திராரம்பார்த்தம்னு தெரியுது. அப்படி அவருடைய திருவள்ளம். மேகநாதாரி சூரியன்றவர் நயத்யுமணி நயப்பிரகாஷிகா, நயத்யுமணியின் தனி கிரந்தம், அற்புதமான கிரந்தம். என்ன நயப்பிரகாஷிகான ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம். இன்னொரு நய விவேகம் இதோடு பண்ணியிருக்க. என்ன கிரந்தங்களை பண்ண மகா பிராக்யனவர். மேற்கு தேசத்துல, மேல தேசத்துல மைசூர் பிராந்தத்துல இருந்தார். மேகநாதாரி சூரி, மேகநாதன் இவருக்கு பேரு. மேகநாதர்னு இந்திரஜித்துக்கு பேரு. மேகநாதாரியா இருக்க லக்ஷ்மண், அவர் வந்து ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருநாமத்தையே வச்சுக்கணும்னு அவர் வந்து இது பண்ணாரா. பண்ணும்பொழுது அவருடைய பிதா என்ன பண்ணாரா, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருநாமத்தை வச்சா உன்னை கூப்பிட முடியாது. இப்ப நம்ம நிறைய பேர் ராமானுஜன் பேர் வச்சுக்கிறா இல்லையா, ராமானுஜன் பேர் வச்சுக்க சந்தோஷமா பேர் வச்சுக்கிறார். அந்த உடையவருடைய திருநாமத்தை சொல்லணும்ன்றதுக்காக அவருடைய பிதா என்ன பண்ணாரா, ராமானுஜன் பேர்லாம் வைக்க மாட்டேன், என்ன அந்த பேர் வச்சா நான் கூப்பிட வேண்டியதா இருக்கும், பாஷ்யக்காரோட திருநாமத்தை யாராவது கூப்பிடுவாடா வாய் திறந்து, அபசாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் மேகநாதாரி சொல்லி பேர் வச்சாராம்.
அப்பேற்பட்ட மாணவர். அவர் வந்து கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அது இந்த ஒரு யுக்தி அவர் சொல்றார். இன்னொரு யுக்தி அவர் வந்து நான் சொல்றார். அதாதோ தர்ம ஜிக்யாசான்னு சூத்திரம் இருக்கும் இல்லையா பூர்வ மீமாம்சையில. அது ஒண்ணுதானே சாஸ்திர ஆரம்பார்த்தம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சூத்திரம் தானே சாஸ்திர ஆரம்பார்த்தமா இருக்கணும். அவச்சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா தஸ்ய நிமித்த பரிஷ்டி இதெல்லாம் சாஸ்திர ஆரம்பார்த்தம்னு சொல்றாளா? சொல்லலையே. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சூத்திரம் தான் சாஸ்திர ஆரம்பார்த்தம் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். அதான் சுவாமி அதை ஒத்துக்கல, கண்டிக்கல அவர். சுவாமியோட எப்பயுமே தேசிகனுடைய இது அப்படின்னா பிராச்சீனால கண்டிக்க மாட்டார். அந்த அபிப்பிராயத்தை சாதிச்சுட்டு அதை ஒரு தன்னுடைய திருவுள்ளம் என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டார். ஔச்சித்யா நேக பாஷ்ய ஸ்வரச கதிமதி பிராக்தனி வர்த்தனின்னு சொன்னதுனாலேயே ஆச்சாரியாரோட திருவுள்ளம் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷ வேதாந்த பிரவேசம்.